அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி ஒன் டெஃபினேஷன் அப்படின்ற டைட்டிலில் பவுண்டட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டெய்லி ஒன் டெஃபினேஷன் அப்படின்ற டைட்டிலில் பார்க்கறதுனால நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ரொம்ப ஷார்ட்டாக பவுண்டட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறோம். வாட் இஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன்? எப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பவுண்டட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்? அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சு பவுண்டடாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பவுண்டட் ஃபங்க்ஷன். அப்போ இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ இதுதான் பவுண்டட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாக்ட் டெஃபினேஷன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் செட் டு பி பவுண்டட். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பியை நம்ம பவுண்டட்னு சொல்லுவோம் எப்போனா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ ரியல் நம்பர் எம் கிரேட்டர் தென் 0 சச் தட் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷனை எப்போ நம்ம பவுண்டட்னு சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சு பவுண்டடாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை பவுண்டட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சுனா என்ன, ஒரு டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட இமேஜஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற எலிமெண்ட் எக்ஸ்னா அதோட இமேஜ் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷனோட டொமைனில் இருக்கிற எலிமெண்ட் எக்ஸ்னா அதோட இமேஜ் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். அப்போ அந்த ரேஞ்சில் உள்ள செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அப்போ அந்த செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் பவுண்டடாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷன். அப்போ அந்த செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் பவுண்டட் எப்போ அந்த செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம பவுண்டட்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா. அப்போ ஒரு செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸுக்கு லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு டினோட் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ அந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எக்ஸுக்கும் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மா இருந்தால் அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டு ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் எம் அப்படின்னு டினோட் பண்ணலாம். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் எம் டு பிளஸ் எம் அப்படின்னு வரும் பட்சத்தில் அந்த மைனஸ் எம்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸை விட லீஸ்டாக இருக்கும். அந்த கேபிட்டல் எம் பிளஸ் எம்ன்றது அந்த எஃப் ஆஃப் எக்ஸை விட கிரேட்டராக இருக்கும். அப்போ அந்த செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸை விட லீஸ்டாக ஒரு ரியல் நம்பரும் கிரேட்டராக ஒரு ரியல் நம்பரும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதில் இந்த லீஸ்ட் ரியல் நம்பரை நம்ம லோயர் பவுண்டுன்னு சொல்லுவோம், கிரேட்டஸ்ட் ரியல் நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரேஞ்ச் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டு ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அந்த ரேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லலாம், பவுண்டட்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சு இங்கே பவுண்டட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால அந்த ஃபங்க்ஷனை நம்ம பவுண்டட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக அந்த டெஃபினேஷன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Consider the function f from open interval 0, 2 to r defined by f of x equal to x squared. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பவுண்டடா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த 0, 2ஓட இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x squared டிஃபைன் பண்ணியிருக்காங்க. x takes the value from the open interval 0, 2. அப்போ இந்த open interval 0, 2ல இருக்கிற வேல்யூவை தான் xக்கு கொடுக்கணும். அப்போ xோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 2 அப்படின்னா 0 பாயிண்ட் சம்திங் 1 பாயிண்ட் சம்திங் எல்லாமே நம்ம எக்ஸுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எதில் இருக்குன்னா ஓப்பன் இன்டர்வல் 0, 4க்கு இன் பிட்வீனில் இருக்கும். அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ரேஞ்சு ஓப்பன் இன்டர்வல் 0, 4குள்ளார இருக்கிறதுனால அந்த ஓப்பன் இன்டர்வல் 0, 4க்கு 0ன்றது லோயர் பவுண்டு, 4ன்றது அப்பர் பவுண்டு. அப்போ அந்த 0, 4ன்றது பவுண்டட். அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ரேஞ்சு பவுண்டடாக இருக்குது. அதனால திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட். தட்ஸ் ஆல். Here note that the range of f is open interval 0, 4. Therefore f is bounded on open interval 0, 2. இங்கே இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். அந்த f பவுண்டடாக இருந்தாலும் அதோட லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் அந்த செட்டுக்குள்ளார இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 does not contained in open interval 0, 4 and 4 does not contained in open interval 0, 4. ஏன்னா 4ன்றது அப்பர் பவுண்டு, 0ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்டு. அப்போ 4ன்றது லீஸ்ட் அப்பர் பவுண்டு, 0ன்றது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு. அது ரெண்டுமே அந்த செட்டுக்குள்ளார இல்லை. அப்போ அந்த லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் அந்த செட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது.
அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த ஓப்பன் இன்டர்வல் 0,2க்கு பதிலாக இன்டர்வலை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,2 அப்படின்னு போடும் பட்சத்தில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா எக்ஸுக்கு 0ன்ற வேல்யூவும் கொடுக்கலாம், 2ன்ற வேல்யூவும் கொடுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு 0ன்ற வேல்யூ கொடுக்கும்போது f of x என்ன வரும்? 0. எக்ஸுக்கு 2ன்ற வேல்யூ கொடுக்கும்போது f of x என்ன வரும்? 4 வரும். இப்போ 0,4 வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். இப்போ 0,4 அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இருக்கிறதுனால அந்த பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து அதோட கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு லீஸ்ட் அப்பர் பவுண்டு ரெண்டையுமே கண்டெயின் பண்ணியிருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Consider the function g from open interval 0,2 to r defined by g of x equal to 1 by x. இப்போ இங்கே g of x 1 by x னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் உள்ள வேல்யூ நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ 0 பாயிண்ட் சம்திங் நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா 1 by x வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக 0.00001 அப்படின்னு கொடுக்கும்போது 1 by xோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். அப்போ இன்னொன்று 0.999 தரலாம். ஏன்னா அது ரெண்டு என்னன்னு இருக்குது? 1ன்னு இருக்குது. ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் லோயர் ரெண்டு 0, அப்பர் ரெண்டு வந்து 1. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம்னா எக்ஸுக்கு 0.99999 தரலாம். இப்போ 0.9999 தரும்பொழுது நமக்கு என்ன வந்துடும்னா 1/0.999 தரும்பொழுது அது 1 ஆகும். அப்போ 1. அப்போ இதுக்கு வந்து என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்டு 1 எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் அப்பர் பவுண்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு போகுது. அப்போ இதுக்கு அப்பர் பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகலை. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் பிலோ பட் நாட் பவுண்டட் அபவ். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு செட்டு வந்து போத் பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோவாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பவுண்டட்னு சொல்லுவோம். அப்போ இது பவுண்டடு பிலோவாக இருக்குது பட் நாட் பவுண்டட் அபவ். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சு g of xன்றது எப்படி இருக்குது அப்படின்னா பவுண்டடு பிலோவாக இருக்குது பட் நாட் பவுண்டட் அபவாக இருக்குது. அதனால இந்த ரேஞ்ச் வந்து அன்பவுண்டட். அப்போ அன்பவுண்டடுன்றதுனால இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம பவுண்டட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. அப்போ the range of g is 1, infinity. Therefore g is not bounded above on open interval 0,1 but it is bounded below. And g does not have a maximum or minimum on open interval 0,1. However infimum of 1 is equal to 1. ஏன்னா இதோட infimum 1 இருந்தாலும் அந்த 1 வந்து அந்த range of g வந்து கண்டெயின் பண்ணியிருக்கல. சப்போஸ் நம்ம அந்த ரேஞ்சை இன்டர்வலை நம்ம லெஃப்ட் ஓப்பன் ரைட்டு க்ளோஸ்டு 0,1ன்னு போட்டோம்னா அதோட இன்ஃபிமம் வந்து அதோட ரேஞ்சுக்குள்ளாரையே வரும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ வி சி தட் g is bounded below and has a minimum which is also the infimum equal to 1 but g is not bounded above. அதனால இது வந்து unbounded ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். So with these two example I hope that you must have get a clear idea about what is bounded function. இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு பவுண்டட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபர்தராக போடக்கூடிய டெஃபினேஷன்ஸை வீடியோஸை ரிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. If you like this video, please subscribe my channel. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.